நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. இரவு 9 மற்றும் 10:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று முழுவதும் நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:45 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று பிற்பகல் 2:45 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:45 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கடுமையாக உழைப்பீர்கள். வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் உடல் நலம் சீராகும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டாம். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று கோபம், படபடப்பு கொஞ்சம் குறையுங்க. மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். திடீர் செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்துவீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வாகனம் மூலம் செலவுகள் உண்டாக கூட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று தாமதம் ஏற்படுத்த பணிகள் சூடுபிடிக்கும். எந்த ஒரு செயலையும் நீங்க யோசித்து செய்வீர்கள். இன்று பெண் விவகாரங்களை நீங்க ரொம்ப கவனமாக தலையிடுதல் வேண்டும். வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பின்வரும் விஷயங்களை யோசித்து செய்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். பெண்கள் இன்று சின்னதாக குழப்பம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கக்கூடும். பெண்கள் அவசரப்படாமல் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல சிரமங்கள் கொஞ்சம் இருக்குங்க. எதையும் அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்பாக இருங்கள், எல்லாம் சரியாகும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழல் பிரகாசமாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். செயல்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கூட்டும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். பரணி கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் அடைய வேண்டாம். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. என்று நீங்க சேமிப்பை அதிகப்படுத்துவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கிருத்திகை என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். எதையும் நீங்க கொஞ்சம் ஆர்வமுடன் செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. என்று முன்பின் தெரியாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். என்று அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சிந்தனைகள் கூட சில மாற்றங்கள் இருக்குங்க. இருந்தாலும் திருப்திகரமான வாழ்க்கை இருக்குங்க. எதையும் நீங்க அனுசரித்து சென்றால் மென்மேலும் உங்க வாழ்க்கை வெற்றி நோக்கி செல்லும். இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று ஓரளவு முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நல்லவரின் நட்பு மன நிறைவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு சேமிப்பாக மாறக்கூடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய அனுபவம் ஏற்படக்கூடுங்க. இன்று இயந்திரங்கள்ல பணிபுரிபவர்கள், ஆயுதங்களை கையாளுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பண பட்டுப்பாடா ஏற்பட்டது, கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டிக்கு பணம் வாங்கி எல்லாம் எதையும் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவருடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. எதையும் திட்டமிட்டு எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும்.
பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று உங்களுக்கு முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று நீங்க யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் அமைதி ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பெண்கள் எதையும் திருப்திகரமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகி விடக்கூடும். காதல் நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களால ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். என்னை எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட கண்டிப்பாக அடங்குவார்கள். ஆனால் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. ரோகிணி. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். திடீர் செல்வாக்கு உங்களுக்கு உயர கொடுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று நீங்க வாகனங்கள் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து வீண் விவகாரங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிருகசிரிஷம். என்று எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். இந்த அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். எதிலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடிவிட கொடுங்க. பண வரவை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடும். செயல்கள் உங்களுக்கு திறமை நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வரக்கூடுங்க. என்று மிதுனம் ராசினியர்கள் விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக செயல்பட வேண்டும். நல்லதொரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கடுமையான உழைப்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். சீரான முன்னேற்றத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மன அமைதி உண்டாகக்கூடும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. உறவினர்கள் நண்பரிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று பெண்கள் நிதானமாக செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம். காரியங்களை அற்புதமாக எதிர்கொண்டால் பெரும்பாலும் முன்னேற்றம் அடையலாம். பெண்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்கும். பெண்கள் இன்று பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதில் மட்டும் யோசியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று உங்கள் செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திடீர் சிக்கல் ஏற்பட்டாலும் சரியாகி விடக்கூடும்.
கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும் என்று நீங்க முன்கோபத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை குடும்பத்தை பற்றிய பொறுப்புகள் வரக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்லதொரு சூழல் வெளிப்படக்கூடுங்க. மற்றவரிடம் இன்று நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. என்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். என்று உங்களுக்கு செயல் திறமை நிறைந்து காணப்படக்கூடுங்க. புனர்பூசம் எதையும் தைரியமாக செய்து முடிவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீண் விவகாரங்கள் தலையிடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. என்று நீங்க யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விட கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறு செயலும் உங்களுக்கு கடினமாக தோன்றும். கடகம் ராசினியர்கள் நண்பரின் ஆலோசனை நம்பிக்கையை கொடுக்கும். தொழில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கக்கூடும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். பல பிரச்சனைக்கு இப்போது முடிவு கிடைக்கக்கூடும். சகோதரருடன் இருந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். எதிர்பாராத செலவுகள் உண்டாக கொடுங்க. அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கும். தேவையற்ற மன சஞ்சலம் ஒரு பக்கம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். ஆயினும் கூடுதல் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் உங்கள் மீது அனைவரும் நட்பாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதையும் தீர்த்து வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நல்ல செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விடக் கொடுங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. பிரச்சனை கொடுத்தாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வியில வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். மாணவர்கள் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்க எதையும் அமைதியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழல் எல்லாம் இருக்குங்க. என்று பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்ற பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். எதையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேரம் காலம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நீங்க கோபப்பட வேண்டாம். நாவடக்கம் கண்டிப்பாக தேவைப்படுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற மாற்றங்களை செய்வீர்கள். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். உறவினர்கள் உங்களை மதித்து சொந்தம் பாராட்ட கொடுங்க. எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். வீண் அலைச்சல் கண்டிப்பாக குறையுங்க. கோபமான பேச்சு, டென்ஷன் போன்றவை கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும்.
எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மனசுக்குள் உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல நபரின் அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரையும் இன்று நீங்க சீரான முறையில் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் தொடர்பான கடித போக்குவரத்து சாதகமான பலனை கொடுக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். இன்று காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். லாபம் எதிலும் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். கடினமான முயற்சியும் இன்று மேற்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். டென்ஷனை குறைத்துக் கொண்டு வேலைகளை கவனம் செலுத்துங்கள். எல்லாம் சிறப்பாக அமையுங்க. பெண்கள் இன்று அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். காரியங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சகோதர வழியில் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். பெண்களுக்கு என்று பெரிய அளவில் முயற்சிகள் ஏற்படுங்க. அது வெற்றி நோக்கி செல்லுங்க. என்று மாணவ கண்மணிகள் எதையும் யோசியுங்கள், பக்குவமாக இருங்கள். மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதல் வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அது மட்டும் இல்லை, தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று காதல் மட்டுமே தெளிவில்லாமல் இருக்கும். போக போகத்தான் சாதகமான பலனை கொடுக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் பக்குவமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். போட்ட திட்டங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். என்று மனதிற்குள் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றினை போடும். பக்க பலமாக நண்பர்கள் இருப்பார்கள். என்று உங்களுக்கு சகோதர வகையில முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பூரம் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சராசரி வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று கோபம் படபடப்பு கொஞ்சம் இருக்கும். மனசுக்குள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று நீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு குழப்பம் அடைய வேண்டாம். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நேர்மையில் நிராட்டிக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. தயவு செய்து பயம் வேண்டாம். உங்க வாழ்க்கையில் முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் அம்சத்தில் இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொடர்பில்லாத விஷயங்கள தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். இந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நிதானித்து செயல்படும் காரியங்களை வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வழக்கத்தை விட பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். சீரான அளவு பணவரவு கிடைக்க கொடுங்க. என்று நகைகளை இரவலாக கொடுக்க வாங்க வேண்டாம். என்று எடுத்த காரியத்தை எப்படியும் செய்துவிட முடியுங்க. மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். கூடுதல் லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள். செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். சிறிய செயலும் கடினமாக தோன்றுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இடம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கடந்த கால பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்கும். மன வருத்தங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. இன்று நீங்க எதையும் நிதானித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படுவது மிகவும் நன்மையை கொடுக்கும். பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று புகழ் மிக்கவர்களை சந்தித்து பாராட்டுகளை பெரும் நாளாக கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாளாக கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள்.
எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று ஏற்றம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டும் குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் காதல் சரியாக கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்படாமல் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. பக்குவமாக கொஞ்சம் இருக்க பாருங்கள். என்று ஓரளவு ஏற்ற மிகுந்த சூழல் இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விட கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. இனிய பயணங்களை மேற்கொண்டு எளிதில் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மிக அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். அஸ்தம். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. செய்யும் செயல உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதையும் அனுசரணையாக எடுத்துக்கொள்வது நல்லது. பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். தொடர் முயற்சி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இந்த நாள் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். சித்திரை இன்று உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். குழப்பத்திற்கெல்லாம் இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். இன்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இந்த நாள் நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, எல்லாம் இன்று திருப்பு முனையாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். துலாம் ராசினியருக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சிலரால் நெருங்குதல் தன்மை உருவாக கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு சீர்திருத்தம் வேண்டும். தொழில் வியாபாரம் பெருக கூடுதலாக பணிபுரிவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கும். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. உங்க வாழ்க்கையில் இன்று எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். அது மட்டும் இல்லைங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். பக்குவமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுய கௌரவம் பார்க்காமல் எளிதில் எல்லாவற்றிலும் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க. இன்று பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். துலாம் ராசினியர்கள் யாரையும் இந்த குறைகள் சொல்ல வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து விடுவீர்கள். கடனை அடைத்துவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பெண்கள் இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் முயற்சி உங்களுக்கு அற்புதமாக நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகி விடக்கூடும். காதலை நினைத்து கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. வேண்டாத பேச்சுக்கள் வேண்டாம். இன்று மாணவர்கள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டும். விளையாடுவது ஒன்றும் தவறில்லைங்க. இருந்தாலும் நீங்க கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும்.
அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக எதையும் செய்யுங்கள். வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுவாதி, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எதையும் நிதானமாக அணுக வேண்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். விசாகம் என்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உண்டாக கொடுங்க. என்று எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் பரபரப்பு உண்டாகக்கூடும். எதையும் நீங்க அனுசரித்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க தனிமை விரும்பிகளாக காணப்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதையோ நினைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. சிலரால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இடையூறுகள் விலகி செல்லும். இன்று தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்க கொடுங்க. அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வழக்குகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சாதகமான தீர்வு எளிதில் ஏற்பட கொடுங்க. இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சங்கடங்களும் தீருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். போராட்ட குணம் என்று வெளிப்பட கொடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தீவிரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஆர்வமுடன் இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தேவையான பண உதவிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அது மட்டுமில்லை, மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். விருச்சிகம் ராசினியர்கள் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று வழி உண்டாக கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பேச்சிலும் உங்களுக்கு மங்களத்தன்மை ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழலாம் இருக்கின்றது. பிரகாசமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மன திருப்தியுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஓரளவு எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று மாணவ கண்மணிகள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மாணவர்கள் இன்று கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதி விட கொடுங்க. பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். பிறரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. வீண் விவாதங்களை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். இன்று நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று நீங்க யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வேட்டை இன்று நீங்க தைரியமாக எதிர்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனப்பக்குவத்துடன் செயல்படுவது நல்லது. பொருளாதார நிலை சீராக இருக்கக்கூடும். ஆர்வமுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சிரமத்தினை பிறரிடம் சொல்ல வேண்டாம். இன்று நீங்க பிரச்சனைக்கு எதுவும் செல்ல வேண்டாம். பொறுமை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அமைதியுடன் எதையும் செயல்படுத்துங்கள். அது உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். அது மட்டும் இல்லைங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக சரியாக கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று ஓரளவு சிரமங்கள் எல்லாம் தீரும் நாளாக இருக்கக்கூடும்.
பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்யாமல் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சில் மங்களத்தன்மை உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி சீராக இருக்கக்கூடுங்க. கூடுதல் பண வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம். அற்புதமாக காய் நகர்த்தி செல்வது நல்லது. பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கக்கூடும். தனுசு ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் எச்சரிக்கையுடன் எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வது மிக நல்லது. வீண் விவாதங்கள் போன்றவற்றை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை கண்டிப்பாக தூண்டுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடுங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நாள் தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல்ல கொஞ்சம் குளறுபடி இருக்கும். குழப்பம் இருக்கும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் பட வேண்டாம். பின்னொரு நாட்களில் நாம எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க ரொம்ப அற்புதமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க கவனமாக எதையும் பேசி பழகுவது நல்லது. பழைய பாக்கிகளை கண்டிப்பாக வசூல் செய்து விடுவீர்கள். வீண் விவாதங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பிறர் விஷயங்களில் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். உங்கள் கோபத்தை குறைத்து பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்கும். பண நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பூராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வீண் விவாதங்களில் தலையீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை நீங்க நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பேச்சில் மங்களத்தன்மை நிறைந்து காணப்பட கொடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை நீங்க சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. உத்திராடம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கடின உழைப்பு ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். வீண் விவாதங்களில் நீங்க ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். நாவடக்கம் தேவைப்படுங்க. பண விஷயத்துல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். கடின உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். சிக்கல்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். மனப்பக்குவத்துடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் நீங்க உணர்ச்சி வசப்படுகின்ற நிலை ஏற்பட்ட பின்னர் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுமானவரை எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற நிலை கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் குடும்ப விஷயங்களை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக விட கொடுங்க. பேச்சில் முதிர்ச்சி தெரிய கொடுங்க. இன்று ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. கடின உழைப்பினால் இன்று வெற்றி வகை சூடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்ல விதமாக நடத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறும். பண தேவைகள் சீரான முறையில் அதிகரிக்கும். பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீட்டில் உள்ள உங்கள் பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளித்து விடுவீர்கள். மனப்பக்குவம் கொஞ்சம் ஏற்படுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். எதையும் தைரியமாக ஈடுபடுத்தினால் வெற்றி இருக்குங்க. இன்று டென்ஷன் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பாக்கிகள் கண்டிப்பாக மாறும். பகைகளும் கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். சராசரி வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அதில் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பட்டும் படாமல் எதிலும் நடந்து கொள்வீர்கள். பக்க பலமாக இன்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள். என்று பெண்கள் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று போட்டு வைத்த திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று தைரியமாக எதையும் எதிர்கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குங்க. குழப்பம் நிறைந்ததாக இருக்க கொடுங்க. காதலில் நீங்க அவசரப்படாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம்.
கண்டிப்பாக சுலபமாக கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்கள் தீட்டிய திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது, நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். பிறரிடம் நீங்க வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். உணர்ச்சி வசப்படுகின்ற சூழல் கொஞ்சம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிக்கல்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகுங்க. பகைகள் மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திருவோணம். இன்று எப்படிப்பட்ட விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாந்த குணத்துடன் இன்று பேசி பழகுவீர்கள். சிக்கல்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்படுகின்ற சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் விவாதங்கள் மற்றும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க எதையும் அரும்பாடுபட்டு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கடின உழைப்பை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. என்று ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடும். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிறர் விஷயங்கள்ல மட்டும் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. டென்ஷனை குறைத்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தயவு செய்து உணர்ச்சி வசப்படுகின்ற சூழல் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமத்தினை பிறரிடம் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்று கும்பம் ராசினியர்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிக்கல்களை இருந்தது கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சராசரி பணவரவு வரக்கூடிய சூழல் இருக்கும். உற்பத்தி, சேமிப்பு போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு சிகிச்சை பெறுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் கழிப்பிடிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், பிள்ளைகளின் செயல்களால் மன வருத்தம் போன்றவை ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். மனதை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். யாருடைய விஷயத்திலும் நீங்க தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள் பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்படியாக இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். பயம் மட்டும் வேண்டாம். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. கல்வியில் சிந்தித்து செயல்படுவீர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிலும் தைரியம் உண்டாகும் நாட்களுக்கு கொடுங்க. ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாக கொடுங்க. என்ன ஒன்று, காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உதாசீனப்படுத்த வேண்டாம். உதாசீனமாக செலவும் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். என்ற பிறர் விஷயங்கள்ல வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள்.
தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கூடுங்க. போராட்டாத்தி நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடுங்க. இன்று குடும்பத்தாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பண செலவை நீங்க சிக்கனப்படுத்த வேண்டும். இன்று நீங்க எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித நம்பிக்கை ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு விறுவிறுப்பு உண்டாக கொடுங்க. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் எல்லாம் வெளிப்படக்கூடும். மீனம் ராசினியர்கள் உணர்ச்சி வசப்படுகின்ற சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிரமத்தினை மட்டும் பிறரிடம் சொல்வதில் குழப்பம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். மனசுக்குள் நம்பிக்கை உண்டாக கொடுங்க. தொழில் வியாபார வளர்ச்சி சீராக இருக்கக்கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். இன்று போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று வாழ்க்கையில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஏற்றம் மிகுந்த சூழல் உருவாகக்கூடும். நட்பு வட்டத்தினை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கனவுகள் இன்று நனவாக கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் இன்று மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்த்து பேசியவர்கள் இப்பொழுது கண்டிப்பாக அடங்கிவிடக்கூடும். பங்காளி சனிகள் கூட முடிவுக்கு வரக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரக்கூடுங்க. காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். உறவினர்கள் வருகின்ற இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கோபமான பேச்சை தவிர்த்து விடுவது நல்லது. பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் சீராக நடைபெறக்கூடும். கடித போக்குவரத்து உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். கவலை வேண்டாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிறு செயலும் உங்களுக்கு கடினமாகத்தான் தோன்றும். போக போக எல்லாம் சரியாகும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். இன்று காதல் குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதல் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று படிப்பில் முழு ஆர்வம் எடுத்துக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி இன்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடும். லாபம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழில் தொடர்பான போட்டிகள் இருக்க கொடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். உறவினர்கள் மதித்து சொந்தம் பாராட்ட கொடுங்க. கோபமான பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன் தயவு செய்து எளிதில் வேண்டாம். இன்று உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்குங்க. புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. வாக்கு வன்மையும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு லாபம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். சகோதர வழியில் நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உறவினர்கள் மதித்து சொந்தம் பாராட்ட கொடுங்க. மனசுக்குள் கூடுதலாக பாரம் இருந்தாலும் மன அமைதியுடன் இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முடிந்த அளவு குடும்பத்தாருடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். அது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று ஓரளவு போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி இந்த அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். புதிய நம்பிக்கையை உருவாக்க கூட்டும். தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். சகோதரருடன் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் வெற்றியை கொடுக்குங்க. சிறு செயலும் கொஞ்சம் கடினமாக தோன்றுங்க. முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். உங்களை பார்த்து மற்றவர்கள் கண்டிப்பாக உதவிகள் செய்ய கொடுங்க. இருந்தாலும் நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.